வணக்கம் நேயர்களே. ஆங்கில இலக்கண வகுப்புகளுக்கு உங்கள் எல்லோரும் மீண்டும் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ரீகேப் பண்ணிவிட்டு அண்ட் வி ஆர் கோயிங் டு see some more examples on that அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது, அதனால் ஒரு ரீகேப் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நார்மலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறதுனா ரீசெண்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆக்சிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் சொல்லலாம். ஹேவ், ஹேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எங்கே ஹேவ் யூஸ் பண்ணுவோம், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா ஹேஸ் வரும், மற்றவற்றுடன் ஹேவ்னு வரும். ப்ளஸ் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வரும்னு சொல்லியிருக்கேன். கடந்த கால வினையெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். வீக் வேர்ப்னா வாக்கு, வாக்குடு, வாக்குடு, அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பாஸ்ட் டென்ஸில் வர வேர்பே தான் இதுக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸில் சில இடத்துல பாஸ்ட் டென்ஸில் வரதே வரும், சில இடத்துல சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான் அப்படின்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இந்த இடத்துல வருது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில இடத்துல பை, பாட், பாட்டன் வரும்போது பாட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாட் அப்படின்றது தான் வருது. ஸோ வீக் வேர்பில் இடி சேரும், பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். ஸ்ட்ராங் வேர்ப்ஸில் சில இடத்துல பாஸ்ட் டென்ஸாக வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும், சில இடத்துல வேறு மாதிரியும் வரும். ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட்டு கோ, வெண்ட், கான்னு சொன்னேன். டேக், டுக், டேக்கன். பை, பாட், பாட். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். பிரிங், ப்ராட், ப்ராட். இதை மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ரீசெண்ட்லி கன்க்ளூடட், ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது டீட்டெயிலாக நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகான் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன். சில செயல்கள் கடந்த காலத்தில் ஆரம்பித்து அது இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி, இப்போ நடந்து கொண்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னென்னா, மேரி ஹேஸ் ஒர்க் இன் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சின்ஸ் 1970 அப்படின்னு சொன்னாக்க, அந்த 70லேருந்து அவள் வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறோம், வேலை செய்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆக்ஷன்றது கடந்த காலத்தில் துவங்கியாச்சு, இன்னும் வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி அர்த்தம். தட் டசன்ட் மீன் இப்போ இந்த சமயத்தில் வேலை பார்த்துட்ருக்கான்னு கிடையாது. அது கண்டினியூஸ் அப்படின்றதில் போய்டும். ஓகே, இது இப்போது வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இப்போவும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். அப்புறம் சில இடத்துல வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? திஸ் மார்னிங், திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங், டில் நவ், எட், எவர், சின்ஸ் மண்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த சின்ஸ் மண்டே அப்படின்றது கூட எப்படின்னு சொன்னாக்கா முதல்ல சொன்னது தான், கடந்த காலத்தில் துவங்கி இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சின்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ எதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு சில வார்த்தைகள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எஸ்டர்டேன்னு யூஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட் வீக்னு யூஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட் இயர்னு யூஸ் பண்ணக்கூடாது, 15 days எகோன்னு சொல்லக்கூடாது, 7 years எகோன்னு சொல்லக்கூடாது, இன் 1950 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. எஸ்டர்டேனா நேத்திக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். லாஸ்ட் வீக்னு சொல்லும்போது கடந்த வாரம் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். லாஸ்ட் இயர்னு வரும்போது கடந்த வருஷத்தை சொல்கிறோம். 15 days எகோ 15 நாள்னு குறிப்பிட்டு சொல்கிறோம், 15 நாளுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். இதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது டெஃபினட்டாக we should not say that அப்படின்ற மாதிரி, it should not be used in present perfect அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வார்த்தையை நான் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, ஐ ஹாவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே அப்படின்ட்டுருக்கு இல்லையா. சார் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்கீங்க சார், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, யூ கேன் சே இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். அது இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னாக்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் we are extending our class one more class அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 20th கிளாஸில் இருக்கும். அந்த 20th கிளாஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ பண்ணுறோம்.
இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். பாயிண்ட்டை பார்த்துட்டு அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனிங் டைம் நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுவோம், பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரம் அப்படின்றத சொல்ல மாட்டோம். இப்போ திஸ் மார்னிங்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்னிங் 6 மணிக்கா 7 மணிக்கா 8 மணிக்கான்னு சொல்ல மாட்டோம். திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு 3 மணிக்கான்னு சொல்ல மாட்டோம். திஸ் ஈவினிங்னா 6 மணிக்கா 7 மணிக்கான்னு சொல்ல மாட்டோம். ஜென்ரலாக காமனாக சொல்லுவோம், அப்படி நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இன்னும் வரல, டில் நவ் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வரலன்னா அங்கேயும் நேரத்தை குறிப்பில்லை, இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 8னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கோம். சின்ஸ் மண்டே அப்படி இங்கே தான் சின்ஸ் வரும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதோட யூசேஜ் வரும்போது வில் கெட் டு நோ. சின்ஸ் டிசம்பர் அப்படின்னு சொல்லுது, ஃபார் 2 days அப்படின்னு வரும்போது, இதை சின்ஸ் அப்படின்னு வரும்போது சின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து டிசம்பர் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால், அப்புறம் சின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து மண்டே அப்படின்னு வந்ததுன்னு சொன்னாக்க மண்டேயிலிருந்து அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி கடந்த காலத்தில் ஆரம்பிச்சது இன்னும் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த சின்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். சார் நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, டிசம்பர்னு சொல்கிறீங்க, 2 daysனு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் வரும்போது மட்டும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்ஸுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டேஸ், மந்த்தோ ஒரு வீக்கோ ஸ்பெசிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ஸின் பொருட்டு வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது யூ வில் கெட் டு நோ வெரி கிளியர்லி, ரைட். இப்போ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடினா ஏற்கனவே அப்படின்ற மாதிரி, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலாம். நெவர் ஒரு பொழுதும் அப்படின்ற குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் நவ் இப்பொழுதான்னா இப்போ 3 மணிக்கு வந்தான் 4 மணிக்கு வந்தான்னு சொல்ல, ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்கிறோம். டைம் மென்ஷனிங் எங்கேயும் கிடையாது. ஸோ ஃபார்னா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஒன்லி தீஸ் திங்ஸ் யூல் கெட் டு நோ பை ப்ராக்டிஸ். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான் எந்த இடத்துல நம்ம டயத்தை சொல்லுவோம், எந்த இடத்துல டைமை சொல்ல மாட்டோம். சில இடத்துல டயத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடி சின்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றதுலாம் பை ப்ராக்டிஸ் வில் கம் டு நோ. சரி, ஐ ஹாவ் சீன் ஹிம் திஸ் மார்னிங். ஐ ஹாவ் சீன் ஹிம் திஸ் ஐ சப்ஜெக்ட். ஹாவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இங்கே வரக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப்னு வச்சுக்கலாம். நமக்கு சீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சி சா சீன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மார்னிங் இன்று காலை, இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணோம். திஸ் மார்னிங் அப்படின்றத யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது மாதிரி வரும். என்ன மாதிரி சென்டென்சஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அப்படின்றத நான் படிச்சுட்றேன், பார்த்துக்கோங்க. ஷீ ஹேஸ் சீன் ஹர் திஸ் ஆஃப்டர்நூன். அவள் இன்று மதியம் அவளை பார்த்திருக்கிறாள். தே ஹாவ் மெட் மீ திஸ் ஈவினிங். அவர்கள் என்னை இன்று மாலை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு 7 மணிக்கு இதை சொல்கிறேன், ஓகேயா. சந்தித்தார்கள் அப்படின்னு. தே ஹாவ் மெட் மீ, இதை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டாம், சந்தித்தார்கள் தான் சொல்லுவோம். இல்லைனா தே மெட் மீ இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். தே மெட் மீ அப்படின்னு சொல்லலாம். தே மெட் மீன்னா அவங்க சந்திச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்துட்டு தே ஹாவ் மெட் மீ திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ஹேஸ் சீன் ஹர் திஸ் ஆஃப்டர்நூன். ஷீ ஹேஸ் சீன் ஹர் திஸ் ஆஃப்டர்நூன். அவள் இன்று மதியம் அவர்களை பார்த்திருக்கிறாள். அவளை பார்த்திருக்கிறாள். அவள் ஹர்னா அவளை அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவின் நெகட்டிவில் சொல்கிறோம். ஐ ஹாவ் நாட் அப்படின்றத ஹாவின்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவின்ட் சீன் ஹிம் டில் நவ். நான் வந்து அவரை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தேன், ஐ ஹாவ் சீன் ஹிம். ஐ ஹாவின் சீன் ஹிம், நான் இது வரைக்கும் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ஹேஸ் நாட் எட் சீன் ஹிம். அவள் அவனை இன்னும் பார்க்கவில்லை. இன்னும், நாட் எட் அப்படின்னு, எட்டுனா இன்னும் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஹேஸ் நாட், எங்கேயும் பார்க்கலாம் ஹேஸ் வருது, சப்ஜெக்ட் வருது, ஹேஸ் வருது. அந்த நாட் எட்டுன்னு வருது இல்லையா, எட்டுனா இன்னும், அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீ ஹேஸ் சீன், இந்த நாட் எட்டை வந்துட்டு இந்த ஹேஸ்ன்ற ஹெல்பிங் வேர்புக்கும் சீனுக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி போடுறோம். ஷீ ஹேஸ் நாட் எட் சீன் ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். see, saw, seen அப்படின்னு சொல்லலாம். have you ever been to Mumbai? இந்த பீன்னா இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். போயிருக்கிறேன். have you ever gone to Mumbai கூட சொல்லலாம். have you ever gone to Mumbai சொல்லலாம். have you ever been to Mumbai அப்படின்னு சொல்லுவோம். பீன்னா போயிருக்கிறாயா, நீ எப்பொழுதாவது மும்பை போயிருக்கிறாயா அப்படின்னு சொல்லலாம்.
ஹாவ் யூ எவர், இந்த எவர் அப்படின்றது தான் முக்கியங்க. பொழுதை சொல்கிறோம், டயத்தை சொல்லலை. நீ எப்போதான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஹாவ் யூ எவர் பீன் டு லண்டன், நீ லண்டனுக்கு எப்போதாவது போயிருக்கியா? The girls have played tennis at the club since 2005. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ்ன்னு வரும்போது the girls have played tennis at the club since 2005 அப்படின்னு சொன்னாக்க அவங்க 2005 விளையாடின்னு இருக்காங்க அப்படின்ற, விளையாடி கொண்டு கிடையாது, விளையாடின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் விளையாடுறாங்க, இன்னும் முடிக்கலை. ஓகேயா? சின்ஸ்னால் அதுலேருந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இது தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி இன்னும் நடந்துகிட்ருக்குது. அது நம்ம இப்போ நடக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நடந்துகிட்ருக்குது இல்லையா? நீங்கள் டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் 1980 நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஐ ஹவ் பீன் டூயிங் எக்ஸசைஸ் சின்ஸ் 1980 அப்படின்னு சொன்னாக்க 80 பண்ணுறேன்னாக்கா இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ பண்ணுறீங்க, ஐ ஆம் டூயிங் அப்படின்னா இப்போது இல்லையா? ஐ ஹவ் பீன் டூயிங்னா அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். சின்ஸ்ன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட பாஸ்ட் டென்ஸ்லேருந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு சின்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே யா They have been in business since 1980. அவங்க 1980 பிஸ்னஸில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 1980 பிஸ்னஸில் இருக்கிறார்கள் அப்படின்னா சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அந்த 1980 யூஸ் பண்ணுறோம். இன் 1980 அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் குறிப்பிட்டு சொல்வீங்க. சின்ஸ்ன்னு வருது, முன்னாடி சின்ஸ் ஆட் பண்ணுறதுனால பாஸ்ட் ஆக்ஷன் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு, இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். They have been in business since 1980. Jim hasn't worked on Sundays since he joined the company. ஒரு கம்பெனியில் ஒரு ஜிம்ன்றவர் ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் அவர் ஃப்ரைடேஸில் ஒர்க் பண்ணுறதே இல்லை. ஃப்ரைடே ஆஃப் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. ஓகேயா? ஆஃப்னாக்கா அன்றைக்கு அவர் வர வேண்டாம், சண்டே நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஃப்ரைடே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி சொல்லலாம்? ஜிம் ஹேசன் ஒர்க்டு ஆன் ஃப்ரைடேஸ் சின்ஸ் ஹி ஜாயின் த கம்பெனி. இந்த கம்பெனியில் சேர்ந்த தினத்திலிருந்து ஜிம் ஃப்ரைடேஸில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியும். மேரி ஹேஸ் ஒர்க்ட் இன் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் சின்ஸ் 1980. மேரி பீட்டர்ஸ் சர்ச்சில் 1980 சின்ஸ்னால் இருந்துன்னு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஹீ ஹாஸ் பீன் இல் சின்ஸ் லாஸ்ட் மந்த் அப்படின்னா இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொரோனாவாக இருக்குமோன்னு சொல்லி தெரியல, பயமாக இருக்குது. ஓகே, இப்போ போன மாதத்துலேருந்து அவர் இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஹாஸ் பீன் இல் சின்ஸ் லாஸ்ட் மந்த். கடந்த காலத்திலிருந்து இன்னும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். போன மாதத்திலிருந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சின்ஸ் லாஸ்ட் மந்த் அப்படி சின்ஸ்ன்னு வருதுனால லாஸ்ட் மந்த் சொல்கிறோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? They haven't seen him since Monday. அவனை மண்டேலேருந்து பார்க்கவே இல்லைப்பா, அவங்க யாரும் மண்டேலேருந்து அவனை பார்க்கல, சின்ஸ் மண்டே அப்படின்னு சொல்ல முடியும். He has been ill, அதுவும் பார்த்துட்டோம். He has been ill since last month, அதுவும் பார்த்துட்டோம். I haven't seen him for the past 3 weeks. I haven't seen him for the past. For அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். For வரும்போதும் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். For the past 3 weeks அப்படின்னு, கடந்த 3 வார காலமாக அவர் அப்படின்னு சொன்னாக்கா நான் 3 வாரமாக பார்க்கலன்னு சொன்னாக்கா 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் த பாஸ்ட் 3 weeks அப்படின்னு சொல்ல முடியும். ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். எனக்கு அவர் ரொம்ப நாளாக தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் எங்களோட பழக்கம் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தாச்சு, இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எ லாங் டைம், நிறைய நாட்களாக அவனுக்கு தெரியும். John has known him for a couple of years. A couple of years அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். couple of years, 2-3 வருடங்கள். couple அப்படின்னாலே 2 அல்லது 3 அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 2 வருடங்களாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ராகுல் has seen the picture already. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுல் has seen the picture already அப்படின்னு போட்டிருக்கோம். ராகுல் has seen the picture yesterdayன்னு போடக்கூடாது. அதுதான் yesterdayனா நேற்றுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஆல்ரெடினா ஏற்கனவே பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். I have already made several calls.
இந்த ஆல்ரெடியோட யூசேஜும் வந்து சில இடத்துல வந்து கடைசியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணியிருப்போம். எங்கன்னு சொன்னாக்க வந்து இந்த ஹேவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பு, அப்புறம் வந்து அங்கே இன்னொரு வேர்பு இருக்கு இல்லையா, சீன் அப்படின்னு எதாவது வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், வேர் ஐ ஹாவன் ஐ ஜஸ்ட் கம் டு யூ, ஏன்னா ஸ்கிப் ஆகிடக்கூடாதுன்னு, ஐ ஹாவ் மேட் செவரல் கால்ஸ் அது பார்த்தோம். ராகுல் ஹஸ் சீன் த பிக்சர் ஆல்ரெடின்னு பார்த்தோம், அது வந்து எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி மேட் செவரல் கால்ஸ் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஐ இருக்குது, ஹாவ் இருக்குது, அப்புறம் வந்து ஆல்ரெடின்னு போடுறோம், மேடுன்னு போடுறோம். இந்த ஹேவுக்கும் மேடுக்கும் நடுவில் ஆல்ரெடின்றதை ஆட் பண்ணலாம் ஒன்று, இல்லைன்னா கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் மேட் செவரல் கால்ஸ் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடியோட யூசேஜ் வந்து இட் கேன் பி யூஸ்ட் either in between the helping verb and the verb, that is past participle, இல்லைன்னா கடைசியில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி just now கூட அது மாதிரி வரும் நமக்கு. கமலா ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட் ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். கமலா வந்து இப்போ தான் ஷாப்பிங்க்கு வெளியில் போயிருக்கா, ஜஸ்ட் நவ். இங்கேயும் ஜஸ்ட் கான், ஜஸ்ட் நவ் ஆர் ஜஸ்ட் கான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், கமலான்றது தேர்ட் பர்சன், ஹீ ஷீல வராங்க, ஸோ கமலான்னு போட்டிருக்கோம். ஹேஸ் அப்படின்றது வந்து நமக்கு அங்கே ஹெல்பிங் வெர்பாக வருகிறது. இந்த ஜஸ்ட்டுன்றதை வந்து கான் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஹேஸுக்கும் கானுக்கும் நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கமலா ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட் ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் இப்போ ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லணுன்னாலும் அப்படி கமலா ஹேஸ் ஜஸ்ட் நவ் கான் அவுட் ஃபார் ஷாப்பிங் சொல்லலாம். இல்லைனா கமலா ஹேஸ் கான் அவுட் ஃபார் ஷாப்பிங் ஜஸ்ட் நவ் அப்படின்னு லாஸ்ட்லேயும் அதை சேர்த்துக்கலாம். இட் இஸ் இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு, சிஸ்டம் இப்படி தான் அப்படின்றது கிடையாது, சிலது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஹெல்பிங் வேர்புக்கும் அந்த மெயின் வேர்ப், அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நடுவில் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவன்ட் ரிசீவ்ட் எனி மெசேஜ் ஃப்ரம் ஹிம் so far. இங்கே so far அப்படின்றத வந்து இதுவரை அப்படின்றத கடைசியில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஐ ஹாவன்ட் ரிசீவ்ட், ஐ ஹாவ் நாட்டை வந்து ஹாவன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் நாட், இது வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ் ஹெல்பிங் வேர்ப். அப்போ வந்து என்ன வருது, அங்கே ரிசீவ்டுன்னு வருது. ஐ ஹாவ் நாட் ரிசீவ்ட் எனி மெசேஜ், சேர்ந்தாப்புலேயே போட்டோம் இல்லையா, ஐ சப்ஜெக்ட்டு, ஹாவ் நாட்ன்றது ஹெல்பிங் வேர்பு, ரிசீவ்டு அப்படின்றது வந்து நமக்கு மெயின் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருகிறது. எனி மெசேஜ் ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து இதுவரை எந்த மெசேஜும் வரல, எந்த தகவலும் வரல அப்படின்னு வரும்போது so far அப்படின்றத கடைசியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவன்ட் ரிசீவ்ட், ஐ ஹாவன்ட் so far received any message from him அப்படின்னு சிலதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே so far அப்படின்றத கடைசியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவன்ட் எவர் கான் டு ஃப்ரான்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போனதே இல்லை, எவர் எப்போதுமே போகல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஷீ ஹேஸ் சீன் ஹிம் பிஃபோர், பிஃபோர் அப்படின்றத கடைசியில் யூஸ் பண்ணுறோம். ஷீ ஹேஸ் சீன், ஹேஸ் இருக்குது, சீன் இருக்குது, ஹிம் பிஃபோர் அப்படின்றது. ஷீ ஹேஸ் பிஃபோர் சீன் ஹிம்னு வந்தால் சரிப்பட்டு வராது. ஸோ பிஃபோர் அப்படின்றத கடைசியில் யூஸ் பண்ணுறோம். சில இதெல்லாம் நீங்கள் வார்த்தைகள் பிரயோகம், சென்டென்ஸ் வந்து பிரயோகம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது சரியாக ஃபிக்ஸ் ஆகுது, சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பேச்சு வழக்கில் பேசிக்கிறோம், தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் எழுத்து வடிவம்னு வரும்போது எந்த இடத்துல இந்த ஹெல்பிங் வேர்புக்கும் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நடுவில் போடலாம், எந்த இடத்துல கடைசியில் போட்டுக்கலாம் அப்படின்றது பை வே ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து யூ வில் கம் டு நோ. அப்படியே சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் அப்படின்றது வந்து பேச்சு வழக்கில் இருக்கும். பட் எழுத்து வழக்குன்னு வரும்போது இப்படி தான் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவன்ட் எவர் கான் டு ஃப்ரான்ஸ், அது சொல்லிட்டேன். ஷீ ஹேஸ் சீன் ஹிம் பிஃபோர், அவனை வந்து ஷீ ஹேஸ் சீன் ஹிம் பிஃபோர் அப்படின்னு சொன்னாக்க வந்து ஷீ ஹேசன் சீன் ஹிம் பிஃபோர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷீ ஹேஸ் சீன் ஹிம் பிஃபோர்னால் அவன் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கா. ஷீ ஹேசன் சீன் ஹிம் பிஃபோர்னால் அவனை ஏற்கனவே முன்னாடி பார்க்கல. ஸோ பிஃபோர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வரும். ஷீ ஹேசன் சீன் ஹிம் பிஃபோர்னால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை பார்க்கல அப்படின்னு அது மாதிரி நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வாக்கியங்களில் வந்து காலம்னு குறிக்கும் பொழுது அந்த டைம் வந்து கரெக்டான டயத்தை மென்ஷன் பண்ணாமல் வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். இதில் பர்டிகுலராக சின்ஸ் ஃபார்ன்னு வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளை ஏமாத்திரும். சார் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் இங்கே வந்து ஃபார் 2 daysனு போட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய விஷயங்கள் அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்ததுன்னு சொன்னாக்க மெயினாக சின்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஃபார் கூட மிக்சடாக இருக்கும், 1-2 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஒன்லி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து
the following words should not present in present perfect. கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் கிளாஸ் நேற்று கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட் வீக் அப்படி சின்ஸ் லாஸ்ட் வீக் சொல்லலாம், ஆனால் லாஸ்ட் வீக்னு டைரெக்டாக சொல்லக்கூடாது. சின்ஸ் லாஸ்ட் இயர்னு சொல்லலாம், ஆனால் லாஸ்ட் இயர்னு சொல்லக்கூடாது இல்லையா? சின்ஸ் 15 days அப்படின்னு சொல்லலாம், 15 days ago அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, 7 years ago அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. இன் 1980 அப்படின்னு என்ன குறிப்பிட்டு சொல்கிறீங்க, 1980 அப்படின்னு சொல்கிறீங்க, 7 years ago அப்படின்னு சொல்கிறீங்க, 15 days ago அப்படின்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் இயர்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் வீக்னு சொல்கிறீங்க, எஸ்டர்டேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை that is it should not be used in present perfect, it has to be used in past tense only அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த சென்டென்சஸில் அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். ஐ ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி சொல்லணும்னா ஐ saw the picture yesterday அப்படின்னு சொல்லணும். she has spoken to the manager last week அப்படின்னு சொல்லக்கூடாது. she has spoken to the manager last week. எழுத்து வழக்கில் இதெல்லாம் வராது, பேசும்போது பேசிகிட்டு இருக்கோம், பட் எழுத்து வழக்கில் இது வராது. இதுக்கு எப்படி சொன்னால் she has spoken to the manager last week வரும்போது she spoke to the manager last weekனு வரும். she spoke to the manager last week. அடுத்தது வந்து ஐ ஹவ் மெட் மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர். நான் என்னோடய ஃப்ரெண்டை லாஸ்ட் இயர் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஐ மெட் மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர்னு சொல்லலாம். ஐ ஹவ் மெட் மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர்னு சொல்லக்கூடாது. I met my friend last year அப்படின்னு you can make an attempt. Gokul has met him 15 days ago. Gokul has met him 15 days ago. பாருங்க 15 days ago அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அப்போ has அப்படின்றது சொல்ல வேணாம். Gokul met him 15 days ago அப்படின்னு சொல்லலாம். ஓகே, they have lived with me in 1980. இங்கே வந்து சின்ஸ்லாம் சொல்லலை, they have lived with me in 1980னா இப்போ இல்லைன்னு அர்த்தம், அதனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தே லிவ்ட் வித் மீ சின்ஸ் 1980னா அவங்க 80லேருந்து வசித்து கொண்டிருக்காங்க, இன்னும் எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இன் 1980ன்னு சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1980 எங்களோட இருந்தாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அப்போது அந்த இடத்துல வந்து டெஃபினட்டாக ஹவு இட் ஹாஸ் பி டோல்டு அப்படின்றது இருக்குது இல்லையா? how it has been described அப்படின்னு இருக்கு. they have lived with me in 1980 அப்படின்றது present perfectல வரக்கூடாது. அப்போ எப்படி சொல்லலாம்னா they lived with me in 1980, they have எடுத்துட்டு they lived with me in 1980 அப்படின்னு சொல்லலாம். I have bought a house 2 years agoன்னு சொல்லக்கூடாது. I have bought a house 2 years ago அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம்? I bought a house 2 years ago அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஃபாரும் வரல, சின்ஸும் வரல இல்லையா? ரெண்டுத்துக்குமே எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணோன்னு சொன்னால் டெஃபினட்டாக தட் கேன் பி டோல்ட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அது ரெண்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பர்டிகுலராக டயத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதெல்லாம் இன்னும் கண்டினியூவிங் அர்த்தம். ஃபார் சின்ஸ் போட்டால் இன்னும் நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டோன்னு சொன்னால் அது அந்த சமயத்தில் முடிஞ்சு போச்சு, இப்போ இல்லை அப்படின்றது அர்த்தம். ஐ திங்க் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வாட்டி இந்த கிளாஸை திருப்பி பாருங்கள், ஆசை போடுங்க. நம்ம எழுதுறதுலேயே எவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். பேசும்போது பேசிகிட்டு இருக்கோம், அது வந்து நோபடி இல்லை நீங்கள் ஹாவ் யூஸ் பண்ணிட்டீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் அவர் ஐடியா, அவர் இன்டென்ஷன் இஸ் டு கன்வே த மெசேஜ், கம்யூனிகேட் வாட் எவர் வி ஹாவ் இன் அவர் மைண்ட் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் தட் இஸ் அக்செப்டபிள் வென் யூ ஸ்பீக். பட் வென் யூ புட் இட் இன் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி வி நீட் டு ஃபாலோ ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ். பர்டிகுலர்லி ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல் வரும்போது இந்த கிராமர்னு வரும்போது இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டட் த சென்டென்ஸ் நான் அதுதான் சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னு சொன்னாக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அந்த டயத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, ஆனால் அதையே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத ஐ ஹவ் டோல்ட் யூ இல்லையா? இப்போது டிஸ்கிரைப் த ஆக்ஷன்ஸ் தட் வேர் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் ஹேப்பனிங் ஆன் எ ரெகுலர் ஹேபிச்சுவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னால் சில வார்த்தைகள், the girls have played tennis
அட் த கிளப், இதுவும் சின்ஸ் தான். இப்போ இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து முன்னாடி சொன்ன விஷயந்தான். சின்ஸ்ன்னு போட்டாலே கண்டிப்பாக வந்து இட் இஸ் அன் ஹேபிச்சுவல் திங், முன்னாடி நடந்துட்டு இருந்து இப்போது நடந்துட்டுருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கீழே கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். கேர்ள்ஸ் ஆர் பிளேட் டென்னிஸ் அட் த கிளப் சின்ஸ் 2005 அப்படின்னு சொன்னாக்கா வந்து அந்த பெண்கள் எல்லாம் வந்து டென்னிஸ் வந்து 2005 விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேர்ள்ஸ்ன்னு சொல்லணும்னு சொன்னால் இன்னும் உங்கள் கேர்ளாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விமனாக ஆள் அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டாக அப்படி சொல்லலாம். அப்படின்னாக்க கேர்ள்ஸ் ஆர் பிளேட் டென்னிஸ் அட் த கிளப் சின்ஸ் 2018 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 18 கேர்ளாக இருக்கிறவங்க அதிகமாக 20 கேர்ளாக தான் இருக்கலான்ற ஒரு யூகத்தில் நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னு சொன்னால் தே ஸ்டார்டட் டு பிளே டென்னிஸ் there in 2018 and still play there today. இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. The event which has commenced in the past is still happening right now அப்படின்ற மாதிரி. happening in the sense வந்து இப்போ நடந்துட்டு இருக்கணும்னு கிடையாது, அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி, நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். This does not mean they are playing tennis at the moment. இந்த சமயத்தில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு கிடையாது இல்லையா. இப்போ மதிய பொழுது காலையில் விளையாடிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த வருஷம் அப்போ 2018 ஆரம்பித்தாங்க, இன்னும் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ would have got a better clarity. I have already made, இப்போ வந்து இன்னும் some more sentences I am going to tell you. எப்படின்னு சொன்னால் I have அப்படின்றத வந்து I've already made, நம்ம பேச்சு வழக்கணும் போது I've already made several calls. IVE போட்டாலே அந்த I have அப்படின்றது வரும், I அப்படின்னு சொல்லுவோம். செவரல் கால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இது வரைக்கும் வந்து நான் நிறைய கால்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆல்ரெடி ஏற்கனவே, மேட் செவரல் கால்ஸ் அப்படின்னு சொன்னால் டில் நாவ் இது வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். he has already had the surgery, அவருக்கு ஏற்கனவே சர்ஜரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். we have just got home or gotten home அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. he has eaten dinner already, he has eaten dinner. இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னன்னு சொன்னால் அந்த எஸ் ஹேஸ் வந்ததுன்னு சொன்னாக்க அந்த ஹேஸில் வந்து எஸ்ஸோட சவுண்ட் வந்து சொன்னால் போதும் அப்படின்றது. ஹீஸ்ன்னு தான் சொல்லுவோம். அந்த இஸ்ஸுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஹாவ், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதான்னு பாருங்கள். அது வந்ததுன்னு சொன்னாக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதான்னு பாருங்கள், இஸ்ன்னு வருதான்னு பாருங்கள். ஓகே, ஹாவ்னா வீன்றது வருதான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அது இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வேறு மெத்தடில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஐவ் ஆல்ரெடி மேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, மேட் அப்படின்னு வருது. ஸோ ஐ ஹாவ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஐ ஹாவ் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹாவுக்கு பதிலாக விஇ அப்படி ஐ அப்படின்னு சொல்கிறோம். he has அப்படின்றத வந்து இஸ் ஆல்ரெடி ஹேட் த சர்ஜரி, அவருக்கு ஏற்கனவே சர்ஜரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். we have just gotten home, நாங்கள் ஜஸ்ட் இப்போ தான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்றது. yes eaten dinner already, இதெல்லாம் பேசும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு வந்து அந்த சுருக்கமாக அதாவது சுருக்கி சொல்லுதல் அப்படின்றதுக்கோசரம் இதை பார்க்கணும் நம்ம. he has sung that song, அவன் ஏற்கனவே அந்த பாட்டை he has அப்படின்போது he has sung the song already அப்படின்னு சொல்லுவோம். sung that song அப்படின்னு சொல்லுவோம். I haven't eaten at that restaurant in a long time, ரொம்ப நாளாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். I haven't அப்படின்னு சொல்கிறோம். Jim hasn't worked on Fridays since he joined. ஏற்கனவே மேலே சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். Jim hasn't worked on Fridays since he joined the company. My friends haven't ever gone to France. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரான்ஸ்க்கு போகல அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னென்ன டைம்ஸ் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு பர்டிகுலராக சொல்லலை, ஜென்ரலாக வந்து எப்பொழுதும் போகல, இது வரைக்கும் போகல அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோம். I have not forgiven you, நான் ஒன்றும் மன்னிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். I have not forgiven you. Have you ever gone ice skating, நீ எப்போவாது ஐஸ் ஸ்கேட்டிங் போயிருக்கியா? Have you ever இது கேள்வி கேட்குறோம். Have you ever gone ice skating? When have I ever lied to you, நான் உங்கள்கிட்ட எப்போ போய் சொல்லியிருக்கேன்? When have I ever lied to you, நான் இப்போ தான் உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. நான் எப்போ உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இது வரும். Why has Tanya left the country? டானியா அப்படின்றவ ஏன் கண்ட்ரியை விட்டு போயிட்டா அப்படின்னு கேட்குறோம். how much money have you spent so far, இது வரைக்கும் so far அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். how much money have you spent so, கேள்விகள் கேட்குறதுக்கு வந்து இந்த have, has அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததுனால திருப்பி நான் அகெயின் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுனா எப்படி, கொஷின் டேக் ஆட் பண்ணணும் எப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. இஃப் டைம் பர்மிட்ஸ் வந்து வில் ஹாவ் த சேம் இன் த கிளாஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ஐ ஹாவ் கான் தேர்,
I have not gone there. Have you gone there? Why have you gone there? When have you gone there? With whom have you gone there? நிறைய கேள்வி கேட்கலாம் இல்லையா? I have seen the picture already. Have you seen the picture already? Why have you seen the picture? ஏன் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஓகேயா? ஸோ மேபி அந்த கொஷின் டேக் யூஸ் பண்ணுறது அந்த WH கொஷின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒய், வென், ஹவ் அது யூஸ் பண்ணலாம். அதற்கு பிறகு வந்து இங்கே ஹெல்பிங் வேர்ப் சொல்கிறது என்ன வருதுன்னு சொன்னால் ஹாவ், ஹேஸ்ன்னு வரும். அதே வந்து நம்ம அந்த ஹாவ், ஹேஸ் மட்டும் போட்டு கேள்வி கேட்டோம்னா எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் பார்த்ததுனால இதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். சரி நேர்களே, நிகழ்ச்சி வந்து இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு நல்லா பார்த்துருக்கோம். 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அதை செகண்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2-3 கிளாஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் சொன்னதுக்கு கரெக்ஷன்ஸ் ஏதாவது செகண்ட் கிளாஸில் கொடுத்துருக்காரான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டில் அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட வரலாம். ஐ ஹேட் அ கால் ரீசெண்ட்லி வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்தது. அவர் வந்து எப்படின்னு சொன்னால் ப்ரொனவுன் அப்படின்ற தலைப்பில் வந்து மைன், மை செல்ஃப், யுவர் செல்ஃப்னு வரும்போது இதை வந்து பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு வருது, பொசசிவ் டிட்டர்மினர்ஸ்னு வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ளே பார்த்து சொன்னார். ஐ ரியலி வெல்கம் தட். பட் நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுனால நான் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சப்போஸ் அதுலேயும் ப்ரொனவுன்லேயும் வந்துட்டு ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் ஆர் தேர் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் திருப்பி அகெயின் அந்த அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த 3rd கிளாஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐ ஜஸ்ட் மேக் த கரெக்ஷன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். திருப்பி அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. திருப்பி ரீஷூட் பண்ணும்போது அந்த வீடியோவை நான் கரெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து அந்த சின்ன சின்ன தவறுகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக அதில் கரெக்ஷன்ஸ் இருக்கும், நல்லா பார்த்துக்கலாம். சரி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வேகமாக போயிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா போயே ஆகணும் அப்படின்றதில்ல. திருப்பி ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். பிஃபோர் தட் அகெயின் ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், ப்ரெஸ் த பெல் பட்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரம் வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.